ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வெர்சஸ் பாகிஸ்தான் 9th ஓடிஐ மேட்ச். ஸோ நம்ம சாம்பியன்ஸ் டிராஃபி வந்து ஓரளவுக்கு நம்ம ரிசல்ட் வந்து பக்காவாக இருக்கு. நம்ம தொடர்ந்து ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். போன மேட்ச் இங்கிலாந்து வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம அதுக்கான அப்டேட்டை பண்ணியிருந்தோம், வீடியோ போட முடியாத காரணத்தினால. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம சொன்னதில் இங்கிலாந்து தான் நமக்கு கொடுத்துருந்தோம். பட் வந்து ஆப்கானிஸ்தான் வின் பண்ணாங்க. பட் இருந்துட்டாலும் நமக்கு புக் செட் மேட்ச் தான் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரிடிக்ஷன். அதே மாதிரி ட்ரீம் டீமில் ஏறக்குறைய 8 பேர்கிட்ட ட்ரீம் டீமில் வந்திருந்தாங்க. அதுக்கு மேலே நம்ம சொல்லக்கூடிய ஆருடம் 5 ஆருடமும் கரெக்டான முறையில் பழிச்சிருந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் தான். தொடர்ந்து இங்கிலாந்து மேட்சாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் மேட்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேற்று மேட்ச்சு. ஸோ ஏறக்குறைய நமக்கு வெற்றி விகிதம் அப்படிங்கிறது ரொம்ப பலமாக தான் இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்மளால வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வரக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், உள்ளே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்க, இன்னைக்கான மேட்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக ஜோதிட அமைப்பு ரீதியாக எப்படியெல்லாம் யாருக்கெல்லாம் பலமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பங்களாதேஷ் வெர்சஸ் பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 9th ஓடிஐ மேட்ச். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராவல்பிண்டி கிரிக்கெட் ஸ்டேடியம் பாகிஸ்தானில் தான் நடக்குது. ஸோ நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அவிட்டம் மற்றும் சதயம். அதாவது அவிட்டம் வந்து கம்மியாக தான் இருக்குது, சதய நட்சத்திரத்தில் தான் இந்த மேட்ச் மேக்ஸிமம் நடக்குது. திதி வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க அமாவாசை திதியில் இந்த மேட்சுங்கிறது நடக்குது. சரிங்க, ட்ரீம் டீமில் வரத்துக்கான அமைப்பு யாராருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, வெற்றி அமைப்பு அப்படிங்கிறது யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய கணிப்பு ரீதியாக பார்க்கும்போது பங்களாதேஷ் அணி ஒன் சைடாக வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ப்ரிடிக்ஷன் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத பார்க்கலாம். ட்ரீம் டீம் இன்னைக்கு விளையாடக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய நல்லா ஜோதிட கணிப்பு ரீதியாக பலமாக இருக்குது அப்படின்னு பார்க்கக்கூடிய டீம் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜே அலி அனிக், பாபர் அசாம், என் ஹுசைன் சாண்டோ, ஐ உல் ஹக், ஸ்டீவ் ஹர்டாய், கே ஷா, எம் ஹசன் மிராஸ், முஸ்தபிகுர் ரஹ்மான், ஏ அகமத், எஸ் அஃப்ரிடி, என் ஷா. ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு ட்ரீமில் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவங்க இல்லாமல் சரி இந்த டீமில் இந்த ட்ரீம் டீமில் யாருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு பலமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாபர் அசாம், என் ஹுசைன் சாண்டோ, சஹின்சா அஃப்ரிடி, எம் ஹசன் மிராஸ். ஸோ இந்த ஒரு 4 பேர்த்துக்கு ட்ரீம் டீமில் வர கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஆப்ஷனலாக இவங்கெல்லாம் இல்லாமல் ஆப்ஷனலாக ஓரளவுக்கு யாருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி தாஹிர், நஹித் ராணா, ரஷத் ஹுசைன். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த ஒரு 3 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பலமாக இருக்குது ஆப்ஷனலாக. சரிங்களா? ஸோ ஆப்ஷனோடைய டீமும் வச்சு ஒரு 2 டீம்ஸ் 3 டீம்ஸ் ட்ரை பண்ணுறாங்க. ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸையும் வச்சு தனியாக ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ 6 இன்னைக்கு 6 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ் அணி வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டார்கெட் ஸ்கோர் வந்து 220 to 270+. ஸோ இதுதான் வந்திருக்குங்க. டார்கெட் ஸ்கோர் வந்து 220லேருந்து 270க்கு மேலே வரலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. 3வது ஆர்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓவராலாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன், ஆல்ரவுண்டர், பவுலர், ஸோ எல்லா ஃபார்மேட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய டாமினேட் மேட்சாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. 4வது வந்து பார்த்தீங்கன்னா 1 பேட்ஸ்மேன் 100+ ரன்ஸ் அடிக்கிற மாதிரி, ஒரு பேட்ஸ்மேன் வந்து செஞ்சுரி அடிக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. அது பாகிஸ்தானாக இருக்கலாம், இல்லை பங்களாதேஷாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஆர்டம் இப்படி தான் வந்திருக்கு. 5வது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 1 ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50+ ரன்ஸ் ப்ளஸ் 3 விக்கெட்ஸ் எடுக்கிற மாதிரி அமைப்பு இருக்குது. நேற்று மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயர் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார். ஓமர் ஜாய் அப்படிங்கிற பிளேயர் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆல்ரவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50+ ரன்ஸ் அண்ட் 3 விக்கெட்ஸ் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் அமைப்பு இருக்குது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 பிளேயர்ஸ் வந்து டக் அவுட்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு 3 பிளேயர் வந்து சைபருக்கு அதிகமா விக்கெட்டு சைபர்லேயே விக்கெட் ஆகிற அளவுக்கான டக் அவுட்ஸ்க்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச் வந்து பெங்களாதேஷ் ஒன் சைடா வின் பண்ணும். சரிங்களா? அப்படின்ட்டு பட் இருந்துட்டாலுமே அதில சில பாகிஸ்தானுடைய பிளேயர்ஸுடைய பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப பெஸ்ட்டாவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் ஆர்குமெண்ட் இருக்கு. சரிங்களா? அதாவது சில பிளேயர்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சில பிளேயர்ஸ் வந்து டக் அவுட் ஆயிட்டோ, இல்ல ரொம்ப சுமாரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 2மே இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க வந்து இது பண்ணும்போது, கொஞ்சம் பார்த்து கரெக்ட்டா நீங்க எடுத்து பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வின்னிங் ஜோன்லயே வரும். இல்லைன்னா வின்னிங் ஜோன்லயே வராது. அந்த அளவுக்கு தான் அமைப்பு இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்துக்கங்க. சரிங்களா? நம்முடைய கணிப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெங்களாதேஷ் அணி அதாவது இன்னொரு மெத்தேட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 50, 50 வின்னிங் ப்ரிடிக்ஷன்ங்கிற மாரி இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம ரெகுலரா எடுக்கக்கூடிய மெத்தேட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெங்களாதேஷ் அணி வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் சைடா வின் பண்ணும் அப்படின்ற அளவுக்கு தான் அமைப்பு இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி பார்த்துக்கோங்க. அதே மாரி வுமன்ஸ் பிரீமியர் லீக் மேட்சோடைய ப்ரிடிக்ஷனும் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, குடுத்துட்டு இருக்கோம். டெலிகிராம் சேனல்ல உங்களுக்கு வேணுங்கிற நண்பர்கள், ட்ரேடர்ஸ் வந்து நீங்க அதில ஜாயின் பண்ணி வுமன்ஸ் பிரீமியர் லீக்குக்கான ப்ரிடிக்ஷன வாங்கிக்கலாம். 1 2வது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா 2வது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்தியா அடுத்து நடக்கக்கூடிய மேட்ச் இந்தியா நியூசிலாந்து மேட்ச் வந்து முன்னாடியே நீங்க போடலாம்ல ப்ரிடிக்ஷன் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. இல்ல நம்ம ஏன் வெயிட் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு காரணம். ஏதோ ஒரு பிளேயர்ஸ் திடீர்னு இன்ஜூரியோ இல்ல சம் நியூஸஸ் ஏதாவது வந்துச்சுன்னா, நம்முடைய ப்ரிடிக்ஷன்ஸ் டோட்டலாவே சேஞ்ச் ஆயிரும். மத்தவங்க மாரி நம்ம வந்து ஒன்லி கேப்டன் அப்படிங்கிற மாரி வச்சு நம்ம குடுக்குறது கிடையாது. நம்முடைய பிளேயர்ஸையும் ரெஃபர் பண்ணி தான் நம்ம குடுக்குறோம். ஸோ கேப்டன் தான் மெயினா நம்ம பண்ணுவோம். பட் இருந்துட்டாலும் நம்ம எடுக்கக்கூடிய இந்த சில மெத்தட்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிளேயர்ஸோடைய லிஸ்ட்டையும் எடுத்து தான் நம்ம பண்றோம். ஸோ அதனால தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து கரெக்ட்டா 11 பேர் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம குடுக்குறது. மேக்ஸிமம் நம்ம இப்ப வந்து ஓரளவுக்கு ஒரு 100க்கு ஒரு 80% நம்ம ரிசல்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைன்ஸ் அவுட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ப்ரிடிக்ஷனே குடுப்போம். நீங்க நல்லா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல நம்முடைய அ தொடர்ந்து நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, லைன் செட் வந்ததுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் குடுக்குறது எல்லாமே வின் ஆயிருக்கு அதிகமா. ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்க கொஞ்சம் அது நமக்கு வந்து பிளேயர்ஸ் மாறக்கூடிய காரணத்தினால தான் இந்தியா மேட்சஸ்ல நியூசிலாந்து மேட்சஸ் முன்னாடியே நம்ம குடுக்கறது இல்ல. சரிங்களா? ஸோ அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நிறைய பேர் WhatsAppல கேட்குறீங்க. அதுக்காக தான் இந்த பதிவு சொல்லியிருக்கிறேன். அதே மாரி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நெறைய சில பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மகிட்ட வாங்குறதில்ல. பட் வந்து எப்படி நீங்க இத ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஸோ இப்ப டெலிகிராம்ல கூட போன மேட்ச் போட்டிருந்தோம். நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க. எப்படி நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க? எந்த பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்றீங்க? ஸ்போர்ட்ஸ் நாலேட்ஜ் வச்சு ப்ரெடிக்ட் பண்றீங்களா? இல்ல அஸ்ட்ராலஜி வச்சு ப்ரெடிக்ட் பண்றீங்களா? அது எப்படி பண்றீங்க? என்ன ஏதுன்றது நெறைய பேர் கேட்டாங்க. கண்டிப்பா நான் மட்டும் கிடையாது. எந்த ஒரு இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு ஜோதிடருமே 100% அவங்களுடைய விஷயங்கள அவங்க வெளிய சொல்ல மாட்டாங்க. அது வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ். கண்டிப்பா சொல்லவே மாட்டாங்க. அப்படி நான் ஒருத்தருக்கு நான் உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன். நீங்க வாங்கன்னு சொன்னா கூட, அவங்க பேசிக் அப்படி இப்படின்னு சொல்லி மழுப்பிட்டு போவாங்களே தவிர, 100% சொல்லி தர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் ஓரளவுக்கு ஹையர் இதுல இருக்கிறாங்க அப்படின்னா, அவிங்க வந்து இந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவிங்க வேணா சொல்லிக் குடுக்கலாம். நல்ல குருநாதர் இருந்தாங்கன்னா கண்டிப்பா சொல்லிக் குடுப்பாங்க. ஆனால் இது எல்லாமே வந்து ஓன் ரிசர்ச் தான். இதுக்குன்னு தனியா புக்ஸோ எதுவுமே கிடையாது. இருக்கு. அதுவும் ஆங்கிலேய புத்தகங்கள் தான் இருக்கே தவிர, தமிழ் இதுல வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கு அப்படிங்கிற மாரியெல்லாம் எந்த ஒரு அஸ்ட்ராலஜி இதுவுமே கிடையாதுங்க. நிறைய பேர் கேபி யூஸ் பண்றாங்க, ஜாமக்கோல் பண்றாங்க, எண்கணிதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசன்னம் பண்றாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்றோம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவை வந்து நல்ல ஒரு ரிசல்ட் குடுக்கக்கூடிய அளவுக்கு வரணும் அப்படிங்கிறதுனால தான் அத வந்து நெறைய பேர் கேட்டு, எனக்கு சொல்லிக் குடுங்க, நான் ஃபீஸ் குடுக்குறேன் அப்படி இப்படின்லாம் வர்றாங்க. 100% உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஜோதிடம் அப்படிங்கிறது நீச்சத் தொழில். சரிங்களா? அந்த நீச்சத் தொழில் அப்படிங்கிறது யாருக்கு ஒட்டுமோ அவைங்களுக்கு தான் ஒட்டும். நீங்க தொடர்ந்து நீங்க உங்களோட அமைப்புல அது இருந்துச்சுன்னா, நீங்க யாருகிட்டயும் தேடி போக மாட்டீங்க. நீங்களே போய் கத்துக்குவீங்க. சரிங்களா? ஸோ அதனால வந்து
நீங்கள் ஃபீஸ் கொடுத்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு போனால் கூட 100% சொல்லி தர மாட்டாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். ஏன்னா இப்போ நான் இது பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய 10 வருஷம் உழைப்பு இதில் இருக்குது. ஸோ அதை வந்து நான் ஓப்பனாக வந்து யாருக்குமே நம்ம சொல்லி தர மாட்டாங்க. சரிங்களா? ஸோ ஏன்னா வந்து காசு வேணாலும் ஒரு 50,000மோ 1,00,000மோ கொடுத்துடலாம். ஆனால் நம்ம சேகரித்த நம்முடைய நாலேஜை நம்ம கஷ்டப்பட்ட ஒரு விஷயத்த அவ்வளோ சீக்கிரம் எந்த ஜோதிடருமே சொல்ல மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஒரு ட்ரேடராக நம்ம பார்க்குறோம், இந்த வீடியோ நம்ம பார்க்குறோம். நம்ம இதிலிருந்து எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது, நம்ம எப்படி பொழைக்கிறது, இது மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்துக்கான வழியை நம்மளால வகுக்க முடியுமா? இத மட்டும் தான் நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ணுமே தவிர, சரிங்களா? உங்களுடைய ஜாதகத்த எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணிட்டு, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. நெறையா பேர் அப்படிதான். இந்த ஸ்போர்ட்ஸுக்குன்னு இந்த ஒரு எண்கணிதம், இந்த ஸ்போர்ட்ஸு அ இந்த இது யாருக்கு நல்லாயிருக்கு, ரோஹித் சர்மாக்கு என்ன ராசி, இந்த ஃபுல்லா சர்ச் பண்ண வந்து, அவங்களுடைய ஜாதகத்த ரொம்ப சர்ச் பண்ணி, அவைங்க வந்து இருக்கிற வேலையும் பார்க்காம குழம்பி, ரொம்ப ஒரு மாதிரி ஆகி லாஸ்ட்ல இதுக்காக தாங்க வந்தேன். ஆனா என்னோட ஜாதகத்தையும் நான் பார்த்தேங்க. எனக்கு அப்படி இல்லைங்க, இப்படி இல்லைங்க புலம்பிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் வேண்டாம். ஒரு ஜோதிடர் நமக்கு தெளிவான ஒரு ஜோதிடரா நீங்க வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட வச்சுக்கிட்டு, அவங்ககிட்ட நமக்கு இது செட் ஆகுமா? ஆகாதுங்கிறத கரெக்டான முறையில கேட்டு, உங்களுடைய லைஃப்ப நீங்க கரெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணி பண்றதுக்கான விஷயங்கள பாருங்க. எல்லா தொழிலையும் எல்லாத்துனாலயும் பண்ண முடியாது. பண்ணாலும் அது கரெக்டான முறையில வராது. இந்த ஜோதிட தொழில பொறுத்தளவுக்கு அவிங்க இதுல ஒட்டி இருக்கணும். அவிங்க உடம்புல ஒட்டுனா மட்டும் தான் அது செட் ஆகும். இல்லைன்னா செட் ஆகாது. அதனால வீண் முயற்சி எல்லாத்தையும் விட்டுட்டு, சரிங்களா? கத்துக்கணும்னு ஆசை இருந்தா கண்டிப்பா கத்துக்கலாம். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது மிகப்பெரிய கலை. கத்துக்கலாம். ஆனா உங்களுடைய ஜாதகத்த எடுத்து வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு, உங்களுடைய மனைவியாருடைய ஜாதகத்த எடுத்து வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு, குழந்தைங்களோட ஜாதகத்த வச்சு 7 அப்படி இருக்கிறாரு, கேது இப்படி இருக்கிறாரு, சுக்கிரன் இப்படி இருக்கிறாரு. அதெல்லாமே வந்து வேண்டாம். தயவு செஞ்சு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்த நீங்க அனலைஸ் பண்றத நிறுத்துங்க. தயவு செஞ்சு. ஏன்னா அது பைத்தியமாக்கிரும். உங்களுடைய இதுல நெகட்டிவ் இருக்கலாம், பாசிட்டிவ் இருக்கலாம். அதாவது தெய்வத்தினால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். அப்படிங்கிறது வந்து சும்மாலாம் சொல்லல. உங்க ஜாதகத்துல ஒரு குறையே இருந்தாலும் கடவுள் நினைச்சா அந்த குறைய வரவிடாம கூட தடுப்பாரு. புரியுதுங்களா? அதனால வந்து தயவு செஞ்சு உங்களுடைய செல்ஃப் ஜாதகத்த எடுத்து இது பண்ணாதீங்க. கத்துக்கங்க. என்ன ஏதுங்கிறத கத்துக்கிட்டு உங்க ஜாதகத்த எடுக்காதீங்க. வேற யாருக்காவது ஜாதகம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க பண்ணுங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு குரு குருவ வச்சுக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க. அது ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு கரெக்டான முறையில வரும். ஏன்னா குருமொழி நாடாத சிஷ்யனும் தரிசனம் அடையாத பெண்டிரும் எந்த காலத்திலும் உருப்பட சரித்திரம் இல்லை. அதனால நமக்கு மேல ஒரு குரு அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும். அதுதான் கரெக்ட். இதில் நம்ம ட்ரெடிஷனுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் நிறைய பேர் வந்து இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு அதை சொல்றேன். சரிங்களா? ஸோ இன்னைக்கான மேட்சஸ் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கணிப்பு ரீதியாக பெங்களாதேஷ் வந்து ஒன் சைடாக வின் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. பார்க்கலாம் எப்படி ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. அதே மாதிரி செல்ஃப் ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் நம்பரு நம்ம ஸ்ரீலான் சேனல்லே இருக்குது. ஸோ வாட்ஸ்அப்புக்கு வாங்க. சரிங்களா? உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க. நான் உங்களுக்கு என்ன ஏதுங்கிறத நம்ம பார்த்து சொல்கிறோம். சரிங்களா? நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.